வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சியில் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா திரும்பவும் அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஓகே, ஆல்ரெடி இதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு சிலர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதுலேயுமே ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பீங்க. இல்லைனா ரீசெண்டாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க கூட அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஓகே நான் பண்ணிட்டேன் ஆனால் என்னால் இப்போ கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு லாஸ்ட் சான்ஸ். ஓகே, இது வரைக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க புதுசாக பண்ணுறப்போ தெளிவாக பண்ணிடுங்க. ஆல்ரெடி பண்ணவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுமே இந்த மாதிரி ஒருவேளை நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ வரக்கூடிய அந்த அப்டேட் எல்லாம் பார்க்காம இருக்கலாம். எம்டிஎஸ்க்காக அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஸோ அவங்க இதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சான்ஸ் திரும்ப கிடைக்காது. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் எப்போ வரைக்கும் நீங்கள் இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா 19/6/2025 30/6/2025 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட்டு. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். உங்களோட நேம், கேட்டகிரி, டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ssc.go.in அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த அந்த யூசர் நேம், அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ எனக்கு அந்த எடிட் ஆப்ஷனே காட்டலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சும்மானாலும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இந்த மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன். அடுத்தது அதில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன். அடுத்து பேக் வந்தேன். ஓகே, ஸோ முன்னால் பின்னால் போய்கிட்டு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆச்சு. ஓகே, ஸோ இது வந்து இப்படி தான் பண்ணணும்ட்டுலாம் நான் சொல்ல வரல. ஒருவேளை இன்றைக்கி தான் இது ஓப்பன் ஆகிருக்கனால வெப்சைட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களுக்கு லாகின் பண்ண உடனே கூட இந்த எடிட் ஆப்ஷன் வந்து காட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு காட்டலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மை அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி சும்மா முன்னால் பின்னால் பேக் கொடுத்துட்டு அடுத்து ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஒரு இதை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு இதை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நான் இதை வந்து 4-5 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். லாகின் பண்ண உடனே எனக்கு வந்து பிளாங்காக தான் இருந்துச்சு, மேலே எதுவுமே இல்லை. ஆனால் நான் இந்த மாதிரி 4-5 வாட்டியுமே வந்து ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி முன்னால் பின்னால் போகிறப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. ஓகே, ஸோ இதில் எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்த உடனே இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ஃபஸ்ட் டேங்கனால எப்படி இருக்கும், நான் அடுத்தடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த ஆப்ஷன் வந்து மேலே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நீங்கள் ஆல்ரெடி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தான் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, இதை நீங்கள் வந்து எடிட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்றனால. ஒருவேளை நீங்கள் அதுவும் வெரிஃபை பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு முன்னால் வேறு எந்த ஐடினாலும் கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஆதார் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல எஸ்ங்கிறத கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பரை கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இங்கே இந்த இடத்துல எஸ்ங்கிறத கொடுத்துட்டு ஆதார் நம்பரை இங்கே கொடுக்கணும், மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணணும். அடுத்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸில் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ வெரிஃபை பண்ண உடனே வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் வந்துடும். ஓகே, இப்போ ஆல்ரெடி வெரிஃபைடுன்னு வந்தவங்களும் சரி, இப்போ வெரிஃபை பண்ணவங்களும் சரி, மற்ற டீட்டெயில்ஸை அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். உங்களோட நேம் இருக்கும், நேம் வந்து ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இனிஷியல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருந்தால் போதும். ஆதாரில் வந்து வேறு மாதிரி இருக்குது, ஆதாரில் அப்பா பேர் சேர்ந்து இருக்குது, ஆதாரில் வந்து இனிஷியல் முன்னால் இருக்குது, பின்னால் இருக்குது, இனிஷியல் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஆதார் வந்து இந்த இடத்துல வெரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான், உங்களோட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் ஆதாரை யூஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நேம் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இனிஷியல் இருந்தால் இனிஷியலோட கொடுங்க, இனிஷியல் இல்லைனா இல்லாமல் கொடுங்க, இனிஷியல் முன்னால் இருந்தால் முன்னால் கொடுங்க, பின்னால் இருந்தால் பின்னால் கொடுங்க, நடுவில் ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் கொடுங்க, ஸ்பேஸ் இல்லைனா ஸ்பேஸ் இல்லாமல் கொடுங்க. அப்படியே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, இங்கேயும் கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் நோ கொடுத்துருங்க, நேம் சேஞ்ச் பண்ணவங்களுக்கு தான்.
மேக்ஸிமம் யாரும் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க, நோவே கொடுத்துருங்க. ஜெண்டர் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஓகே, நடுவில் யாரும் மேலாக இருந்து ஃபீமேலாக யாரும் மாறி இருந்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, அப்படி யாரும் மாறி இருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். பை மிஸ்டேக் ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபீமேல்னு கொடுத்துருக்கலாம் மேலாக இருந்துக்கிட்டு, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இது நீங்கள் பண்ணனா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த்துமே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், அதே மாதிரி மறுபடியும் ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். ஃபாதர் நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஃபாதர் நேம் மதர் நேமும். பட் நார்மலாக நம்ம ஊரில் கொடுக்கக்கூடிய 10th மார்க் ஷீட்டில் ஃபாதர் நேம் மதர் நேம்லாம் இருக்காது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேறு ஏதாச்சும் ப்ரூஃபில் இருக்கிற உங்களுடைய அப்பா பேரை அப்பா பேர் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கொடுங்க. ஓகே, இல்லைனா உங்கள் அப்பா அம்மாவோட ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்குதோ அந்த மாதிரி கொடுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஃபாதர் நேம் வந்து 2 வாட்டி என்ட்ரு பண்ணுங்கள், மதர் நேம் வந்து 2 வாட்டி என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து 10th கிளாஸ் போர்டை வந்து தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட மார்க் ஷீட் எந்த போர்டுக்கானதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக மறுபடியும் அந்த போர்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ ரோல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். ஒரு சிலர் வந்து ரோல் நம்பருக்கு பதிலாக வந்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில் வந்து ரோல் நம்பரே இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்தா கூட போதுமானது. ஓகே, ஆனால் சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, ரோல் நம்பர் இருந்தால் கொடுங்க, ரோல் நம்பர் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்குதுன்னா அந்த நம்பரை கொடுங்க. ஓகே, 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறது தான், அதை மறுபடியும் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்களோ, இது 10th பாஸ் பண்ண இயர் தான். ஓகே, எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்களோ அதை வந்து கொடுங்க. அடுத்து இது முக்கியமான ஆப்ஷன், இது நிறைய பேர் எதிர்பார்த்தது. ஓகே, ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இதுக்கு முன்னால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ 10th மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், 12th மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல 10th இல்லைனா 12th கொடுத்துருந்துப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிராஜுவேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ தான் நான் வந்து ஃபைனல் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணேன், இன்னும் ரிசல்ட் வரல அப்படிங்கிறவங்களுமே வந்து கிராஜுவேஷனுங்கிறதே கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் அப்படிங்கிறத தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க, சென்ட் ஓடிபி கொடுங்க. இமெயில் ஐடியை கொடுங்க, சென்ட் ஓடிபி கொடுங்க. ஸோ மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணுங்கள். ஸோ வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட்டர் அப்படிங்கிற மாதிரி க்ரீன் கலரில் டிக் வந்துடும். ஓகே, அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் இதுவும் நிறைய பேர் எதிர்பார்த்தது, என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் நான் வந்து ஒரு வாட்டி அப்ளை பண்ணுறப்போ யூஆர்னு கொடுத்துட்டு பண்ணிட்டேன், இப்போ அதை சேஞ்ச் பண்ண முடியல நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருமே இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கேட்டகரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து நான் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரேன், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியலன்னு கேட்டிருந்தீங்க, அவங்களும் இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேட்டகரியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நேஷ்னாலிட்டி, இதெல்லாம் யாரும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஸோ இதுவும் ஒரு வேளை தப்பாக கொடுத்துருந்தா சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க், இதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மச்சம், வெட்டுக்காயம், தழும்பு ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட், ஆனால் முன்னால் நான் நோ கொடுத்துருந்தேன், இப்போ நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணனாலும் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசேபிலிட்டி இருக்குது, அடுத்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லைனா நோங்கிறதுல நீங்கள் வந்து விட்டுடலாம். ஓகே, அடுத்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி இருக்கிறது அதே தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை, மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ பர்மனெண்ட் அட்ரஸும் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸும் சேம் தான்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்தாலே அது காப்பி ஆயிரும். இல்லைனா நோ கொடுத்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் வேறுனா சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ ஓடிஆர் கொடுங்க. ஸோ அதில் எதுவும் நீங்கள் கொடுத்த சேஞ்சஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்குதா இல்லைனா அதுலேயும் எதுவும் தப்பு இருக்குதான்னு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் சான்ஸு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வெரிஃபை பண்ணுறதை நீங்கள் கொடுக்குறதுனால எதுவும் தப்பு இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா டிக்ளேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்த சேஞ்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். உடனே அப்டேட் ஆகுதோ இல்லையோ, பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த